கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, கடந்த மாதங்கள் முழுவதும் ஆண்டவராகிய இயேசு நம்மை பாதுகாத்து வழிநடத்தினார். இந்த மாதத்திலும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வாசனம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கர்த்தர் நம்மோடு சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் நமக்கு தைரியத்தை கொடுக்கிறது, பலத்தை கொடுக்கிறது, நம்பிக்கையை கொடுக்கிறது. பாருங்க, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடும் உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகள் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். இங்கே வேதத்திலே அநேக காரியங்கள்ல பார்க்கும் பொழுது எத்தனையோ பேரு நெருக்கத்துல, கஷ்டத்துல, தாழ்மையில அவங்க ரொம்ப ஒடுங்கி போட ஊழியக்காரரை பார்க்கிறோம். இந்த வேதத்தில் வருகிற தீர்க்கதரிசிகளை பார்க்கிறோம். சிறுமைப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள் தான் இன்றைக்கு நம்ம மத்தியில சாட்சிகளோடு வேத வசனத்தை அவர்கள் கை கொண்டு வந்தபடினால் சிறியவனாய் இருந்த அவர்களை தேவ ராஜ்யத்தில் உயர்ந்தவர்களாய் எடுத்து பயன்படுத்தினார். அப்படியாக இங்கே பார்க்கும் பொழுது உங்களையும் இந்த உலகம் சிறுமைப்படுத்தியிருக்கலாம், துன்பப்படுத்தியிருக்கலாம், வேதனைப்படுத்தியிருக்கலாம், உங்களை எல்லாரும் கைவிட்டு இருக்கலாம். இவள் எதுக்குமே உதவாதவள், எதுக்குமே பிரயோஜனம் இல்லாதவள், இவளை கொண்டு ஒண்ணுமே செய்ய முடியாது என்று சொல்லி, இவள் தாழ்மையில இருக்கிறா, இவள் நெருக்கப்பட்டு இருக்கிறா, இவளா ஆண்டவருடைய வேலையை செய்ய முடியும், இவனா கர்த்தருடைய வேலையை செய்ய முடியும் என்று சொல்லி கூட அலட்சியப்படுத்தியிருக்கலாம். ஆனால் அங்கே ஆண்டவராகிய இயேசு என்ன சொல்லுகிறார்? உங்களை பிரபுக்களோடு உட்கார வைப்பாராம். சிறுமியா இருக்கிற சிறியவன், நீங்க பூமியில சிறியவனா இருக்கலாம், எதையும் செய்யத்தகாத மனுஷன் என்று தள்ளப்பட்டு இருக்கலாம், உங்களை தான் அவர் என்ன செய்யறாரா? அவர் எடுத்து தூக்கி நிறுத்தி பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். அப்ப தேவனுடைய மகிமை வெளிப்பட வேண்டுமானால் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். சிறியவனை புழுதியிலிருந்து எடுப்பன்னு சொல்லியிருக்கிறாரு. பெரிய பெரிய பிரபுக்கள் எல்லாம் அவருக்கு தேடல. யாரெல்லாம் சிறுமைப்பட்டு, கஷ்டப்பட்டு, ஒடுக்கப்பட்டு, புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களை தேடிதான் கர்த்தராகிய இயேசு வருகிறார். காரணம், சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. நீங்க சிறுமைப்பட்டிருக்கீங்களா? கஷ்டப்பட்டு இருக்கீங்களா? எல்லாராலும் தள்ளப்பட்டு இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை ராஜாக்களோடு, பிரபுக்களோடும், அதிகாரிகளோடும் அமர பண்ணி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். அது மாத்திரமல்ல, 9வது வசனத்தை பாருங்கள். அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார். பரிசுத்தவானுடைய பாதங்கள் காக்கப்படும். உங்களுடைய பிரயாணத்துல, உங்களுடைய ஊழியத்துல, உங்க குடும்ப வாழ்க்கையில, நீங்க எடுக்கிற முயற்சியில, எதுக்கெல்லாம் நீங்க பிரயாசப்பட்டு புறப்பட்டு போகிறீர்களோ உங்கள் பாதத்தை கூட அவர் அறிந்திருக்கிறார். அவன் உன் பாதம் கல்லில் இடராதபடி உன்னை பாதுகாப்பேன் என்று சொல்லி சங்கீதம் 91 நாம் வாசிக்கிறோம். ஆனா இங்க பாருங்க, அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார், தீமைக்கு காப்பார். மற்றவர்கள் உங்களுக்கு எதிரிட்டு வருகிற ஆபத்திலிருந்து காப்பார். துன்மார்க்கர் இருளிலே மௌனமாவார்கள். துன்மார்க்கன், தேவனுக்கு பிடிக்காத காரியத்தை செய்கிறவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக கிரியை செய்கிறவர்கள், ஊழியத்தை கொச்சைப்படுத்துகிறவர்கள்,
உங்களை ஒன்றுக்கு உதவாது என்று சொல்லி உங்களை நையாண்டி பண்ணுகிறவர்கள், கிண்டல் பண்றவங்க, கேலி பண்றவங்க. ஆனா அப்படிப்பட்டவங்களாம் என்ன இருப்பாங்களா? எப்படி இருப்பாங்களா? அவர் தமது பரிசுத்தவான்கள் பாதங்களை காப்பார். ஓகே. துன்மார்க்கர் இருளிலே மௌனமாவார்கள், பலத்தினால் ஒருவனும் மேற்கொள்வதில்லை. அவன் எப்படிப்பட்ட பணக்காரனா இருந்தாலும், அதிகாரியா இருந்தாலும், நான் தான் தேசத்துக்கே ராஜான்னு சொன்னா கூட அவனை என்ன பண்ணுவாராம்? மௌனமா இருக்கும்படி அவன் வாய் அடைத்து போடுவார். காரணம், உங்களை அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கிறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறார் அல்லவா? என் மகனை பார்த்தா அப்படி சொன்ன, என் மகளை பார்த்தா அப்படி சொன்ன, அவன் என்னுடையவள், அவன் என்னுடையவன் என்று சொல்லி அந்த துன்மார்க்கர்கள்லாம் என்ன செய்வாங்களாம்? இருளிலே மௌனமாயிடுவாங்க. உங்களை பத்தி துக்கப்படுத்தினவங்க, வேதனைப்படுத்தினவங்களை, உங்க சஞ்சலப்படுத்தினவங்க எல்லாம் மௌனமாகி போகும்படி, வாய் அடைத்து கொண்டு இருக்கும்படி ஆண்டவர் அங்கே சொல்வார். அவனுடைய பலம் எவ்வளவு பெரிய பலமா இருந்தாலும் பலத்தினால் ஒருவனும் மேற்கொள்வதில்லை. பாத்தீங்களா? மனிதனுடைய சுய பலத்தால எதுவும் செய்ய முடியாது. ஆனா ஆண்டவரால் முடியும். அவர் நம்மை தூக்கி நிறுத்தி நம்மளை நிலைநிறுத்துகிற ஆண்டவர். எனக்கு அன்பான தேவை பிள்ளைகளே, எத்தனையோ பேர்கள் இந்த உலகத்திலே படித்திருக்கிறார்கள், பட்டம் வாங்கி இருக்கிறார்கள், என் வீடு இருக்குது, வாசல் இருக்குது என்று சொல்லி மேன்மைப்படுத்திக் கொண்டு வாழ்ந்திருக்கலாம். அவர்களால் பேர் அற்று போய்விட்டார்கள், மௌனத்திலே ஆழ்ந்து போய்விட்டார்கள். உலகத்துல அவங்க என்னால பண்ண முடியல, அவங்களால வாழ முடியல, செழுமையாக முடியல. ஆனா ஆண்டவராக இயேசு உங்களையும் என்னையும் அவர் புழுதியிலிருந்து எடுத்து தூக்கி அவரை பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அமர செய்வன் மகளே மகர சுவாப்படி என்று சொல்லி அவர் வாக்கு கொடுத்தவர், வாக்கு மாறாதவரா இருக்கிறார். ஒரு காலகட்டத்திலே தள்ளப்பட்டவர் நானும், உன் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கிற நான் கூட தள்ளப்பட்டவளா இருந்தேன், புறக்கணிக்கப்பட்டவளா இருந்தேன். ஒருவரும் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமை. ஆனா கர்த்தராகிய இயேசு கொடுத்த வாக்கு தத்தம் ஒரு நாளும் மாறவே இல்லை. அல்லேலூயா. என் மகளே, நீ பயப்படாத, உன் தலையை நான் உயர்த்துவேன்னு கொடுத்தாரு. ஆபிரகாமோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன்னு சொன்னாரு. நீ புறப்பட்டு போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு வருவேன்னு சொல்லி வாக்கு கொடுத்தாரு. அதே நேரத்தில் இந்த வசனையில் கொடுத்தவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அப்ப நான் நினைச்சேன், ஆண்டவரை நாம எளிமையா இருக்கிறோம், கஷ்டப்படுறோம், நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லி அநேகர் நம்மளை துக்கப்படுத்துகிறார்கள். ஆனா கர்த்தருடைய வார்த்தையின்படி கர்த்தர் நம்மளை பிரபுக்களோடு ராஜாக்களோடு ஒரு காலகட்டத்துல உட்கார பண்ணுவார் என்று சொன்னேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு ஆண்டவர் ஊழியத்தின் பாதையிலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து அநேக ஆத்துமாக்களை ரட்சிப்புகள் வழிநடத்தும்படி, அநேகருக்கு தெய்வீக சுகத்தை கொடுக்கும்படி ஆண்டவருடைய அனுக்கிரகம் ஒவ்வொரு நாளும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லவும், கட்டுண்டவர்களை விடுவிக்கவும், காயப்பட்டவர்களை குணப்படுத்தவும் கர்த்தர் இன்றைக்கு பெரிய பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். உங்களை கொண்டு அந்த அற்புதங்களை செய்வார், அந்த அதிசயங்களை செய்வார். நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள். இதோ நம்ம தள்ளப்பட்டு இருக்கிறோமே, சிறியவனா இருக்கிறோமே, நம்மளால இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய முடியுமா, தேவனுடைய ஊழியத்தை செய்ய முடியுமா, எதையாவது சாதிக்க முடியுமா என்று சொல்லி உங்கள் சிந்தனையிலே நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கலாம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்தத்தின்படி உங்களை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். ராஜாக்களோடு பிரபுக்களோடும் யாரெல்லாம் உங்களை புறம்பை தள்ளினார்களோ அவர்கள் மத்தியில் உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரோடு வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள். வனாந்தரத்திலிருந்து அவர்கள் மேல் முழங்குவார். கர்த்தர் பூமியின் கடையாந்தரங்களை நியாயம் தீர்த்து தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலன் அளித்து தாம் அபிஷேக பண்ணினவனின் கொம்பை உயர பண்ணுவார் என்று. அல்லேலூயா. உங்க கொம்பு உயர்த்தப்படும். நீங்க எங்க தாழ்த்தப்பட்டீர்களோ அங்கே உயர்த்தப்படுவீர்கள், எங்கே தள்ளப்பட்டீர்களோ அவர்களால் சேர்த்து கொள்ளப்படுவீர்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பார், உங்களை கொண்டு அற்புதங்களை செய்வார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, நீங்க எதற்கும் சோர்ந்து போக கூடாது. வியாதி இருக்குதா, அந்த வியாதியில சோர்ந்து போயிருக்கிறீங்களா? பண கஷ்டத்துல இருக்கிற, இது பணம் எனக்கு எப்படி தேவைகள் சந்திக்கப்பட்டு இருக்கீங்களா? இல்லை வீட்டை விட்டு துரத்தப்பட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கொடுத்து கட்டுண்டவர்களை நான் விடுதலை ஆக்குவேன் சொல்லியிருக்கிறார். யாரெல்லாம் கைவிடப்பட்டு இருக்கிறீர்களோ உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்றார், என் அன்பு மகளே நீ பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து
இந்த மாதத்துல, இந்த மே மாதத்திலே உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை உங்களை பிரபுக்களோடு உட்கார பண்ணுவாராம், ராஜாக்களோடு உட்கார பண்ணுவாராம், பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் காண வைப்பார். பயப்படாதிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள். அனுதினமும் ஆண்டவருடைய வேதத்தை வாசித்து ஜெபித்து நீங்கள் பெற்ற நன்மைகளை மற்றவர்களுக்கு சாட்சி சொல்லி அநேக மக்களை ஆண்டவருக்குள் கொண்டு வாருங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். தேவன் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். ஒரு காலத்திலே இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது தேவனுடைய அன்பை ருசிக்காத நாட்களில் நானும் அப்படிப்பட்ட தள்ளப்பட்டவளாதான் இருந்தேன், புறக்கணிக்கப்பட்டுதான் இருந்தேன். ஆனால் ஆண்டவராகி இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய திருப்பணியை செய்வதற்கு நான் முன்வந்து அவருக்காக பிரகாசப்பட்டு அவருடைய பிரகாசம் என்மேல் வர வேண்டும் என்று பல நாட்கள் காத்திருந்த ஆண்டவரே, என்னை அபிஷேகம் பண்ணுங்க, என்னை அக்கினியா மாத்துங்க, உங்களுக்காக எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே, அநேக மக்களுக்காக என்னை பயன்படுத்துங்கள் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் தெய்வ சமூகத்திலே அழுது புலம்புவேன். என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றினார். இன்றைக்கு நீங்க புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் பாரும். உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து தூக்கி பிரபுகளோடு ராஜாக்களோடு அமர பண்ணுகிற ஆண்டவராக இயேசு வாக்கு கொடுத்திருக்கிற இந்த வாக்கு தத்தம் இந்த மாதத்திலே நிறைவேற்றப்படும். சோர்ந்து போகாதுங்கள். சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். பயம் எதுக்கு? பயப்படவே கூடாது. பயத்தை கொடுப்பது பிசாசு. அந்த பிசாசை எதிர்த்து நிற்கதான் தேவனுடைய வல்லமை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். பயப்படாதீர்கள். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த மாதம் முழுவதும் நிச்சயமாகவே தேவனாகிய கர்த்தர் உங்கள் ஸ்தானத்திலே எந்தெந்த நிலையில நீங்க தள்ளப்பட்டிருக்கிற உயர்த்தி உங்களை ஆசீர்வதிப்பார். நம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? என் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக ஸ்தோத்திரமப்பா. ஆண்டவரை நொறுங்கி போன இன்று உள்ளத்தோடு இருக்கிற மக்களுக்கு ஆறுதல் அளிக்கும்படி சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி எடுத்து பிரபுக்களோடு ராஜாக்களோடு அமர் பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன். ஆண்டவரே, யாரெல்லாம் குடும்பத்தால் தள்ளப்பட்டார்களோ, சபையால் வெறுக்கப்பட்டார்களோ, ஜனங்களால் நிந்திக்கப்பட்டார்களோ, அவர்களை எடுத்து நீங்க பயன்படுத்தி ஆசீர்வதித்து உங்க ஊழியத்தை செய்ய வைக்கும்படி, அவர்கள் தேவைகளை சந்திக்கும்படி, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் இந்த நிமிஷமே நம்பிக்கையுள்ள வார்த்தையை அவர்கள் ருசிக்கும்படி, உங்கள் மேல் பற்றுதலா இருக்கும்படி ஆண்டவரே மக்களை ஆசீர்வதியும். எல்லா சகோதர சகோதரிகளுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டுகிறதா இருக்கட்டும் அப்பா. அவர்கள் விசுவாசம் பெருகட்டும். ஆசீர்வதியும். அவர்கள் வியாதிகள் நுகங்கள் முறிக்கப்படட்டும். அவர் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்.